ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் கைஸ், சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் சப்போர்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சென்னை ஆஃபீஸ் நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லாமல் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ அதுக்குள்ளே சரியான ஆட்கள் கிடச்சிருக்கேன். நான் ஏற்கனவே யூடியூப்பில் சொல்லியிருந்தேன் வாங்க அப்படின்னு, வரல. அவங்களுக்கு என்ன பயம் தெரியல, ஐயோ வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறதுன்னா மோசம் அப்படின்னு. ஆனால் அந்த ஏஜென்ட் மூலமாக தான் நீங்களும் ஏறி போகிறீங்க. நடத்துறதுக்கு நம்பிக்கையான ஆட்கள் வேணும் இல்லையா? சரி, ஏன்னா எல்லாத்தையும் அதில் வைக்க முடியாது, எல்லாரும் வந்து உட்காரவும் மாட்டாங்க. அப்படியே வந்தாலும் 2 மாதம் 3 மாதத்தில் அவங்க வெளிநாட்டு போட்டு தான் பார்ப்பாங்க. ஸோ பெர்மனெண்ட்டாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்போ தான், ஏன்னா எல்லா ஊர்லேயும் பிரான்ச் ஆரம்பித்து நான் இருக்க முடியாது. நான் மோஸ்ட்லி டெல்லி வேலை தான் பார்க்க முடியும், கவுன்சிலேட் வேலை பார்க்க முடியும், டிபார்ச்சர், ஃபண்டிங், மேலே பேசுறது, இதுதான் என்ன. இதுக்கே எனக்கு டைம் சரியாக போகும். அப்போ கூட வரவங்க எனக்கு ஒத்துழைப்பாக இருந்தால் மட்டும்தான் நான் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய முடியுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏஜென்ட் தொழில் மோசமான தொழில், யாரும் இதில் வந்துடாதீங்க. ஆனால் நாங்கள் இதில் வந்துட்டோம், அதிலே இருக்கிறோம். இதுலேயே எங்களை நம்பி பல மக்கள் ஏறி போய் பிழைச்சிருக்காங்க. 1-2 விசா வராதவங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அவங்களுக்கு மாற்று வழி பண்ணுறோம், இல்லை காசு திருப்பி கொடுக்குறோம். அதுக்காக எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அரசாங்கம் செய்யாது. யார் நீங்கள் கும்பிட்ற சாமி கூட உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பாது, ஏஜென்ட் தான் செய்யணும். அந்த ஏஜென்ட்டை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜெர்மனி ஒர்க் பெர்மிட் பார்ப்போம். வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகரியில் தான் வரும். இதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் டெஸ்ட் வேண்டாம். இது ஒரு வேற ஃப்ரீ ஜோன் சொல்லுவாங்கள்ல, ஃப்ரீனா எந்த வித நிபந்தனையும் இல்லாமல் கொண்டு போவாங்க. புரியுதுங்களா? சரி, இது இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம விசா எடுக்க முடியும். ஹோட்டல் ஸ்டாஃப், ஹோம் கேர் நர்சஸ், டிரைவர்ஸ், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், பேக்கரி ஒர்க்கர்ஸ், லாஜிஸ்டிக், டெலிவரி பர்சனல், இதெல்லாம் தேவைப்படுது. இன்னும் விளக்கமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஜெர்மனி என்னன்னா ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான் ஒழிய. சரியா? சரி, ஓகே. என்னன்னா எல்லாமே நான் தெளிவாக நான் சொன்னது தான். இது அவ்வளோருமே தேவைப்படுது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஹோம் கேருக்கு வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ப்ரொசீஜர் வேறு. அதே மாதிரி ஹோட்டல் லைன்காரங்க டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க என்ன கொடுக்கலாம் அதை வச்சு பண்ணிவிடுவோம். டெலிஃபோன் இன்டர்வியூ, சிலவங்களுக்கு ஜூம் இன்டர்வியூ வரும். சில கேட்டகரிக்கு இப்போ எலக்ட்ரிஷியன்லாம் இன்டர்வியூ கிடையாது, பிளம்பருக்கு கிடையாது, கிளீனர் கிடையாது, டெலிவரி பாய்க்கு கூட கிடையாது. இந்த ஹோம் கேர் நர்சஸ் ஒரு சில பேருக்கு, அதே ட்ரெயிலர் டிரைவர்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்குது, டெலிஃபோன் இன்டர்வியூ, வீடியோ கால் இன்டர்வியூ. ஹவுஸ் கீப்பிங், ஹோட்டல் ஸ்டாஃப்க்கு இருக்குது. செஃப், பேக்கரி, பிஸா மேக்கருக்கு டெலிஃபோன் இன்டர்வியூக்கு சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க நீங்களே எடுத்துட்டு வீடியோ, ஒர்க்கிங் வீடியோ மாதிரி காட்டுங்க. டெக்னீஷியனுக்கெல்லாம் ஒர்க்கிங் வீடியோ காட்டினாலும் போதும், பண்ணுறாங்க. ஓகே, மினிமம் டிப்ளமோ, கிராஜுவேஷன் இருக்கணும். சில இடங்களில் அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் 10th மேலே இருக்கணும். இங்கிலீஷ் கண்டிப்பாக பேசணும். ஓகேவா? கல்ஃப் ரிட்டர்னாக இருந்தால் இன்னும் நல்லது. ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹோட்டல் லைன் எல்லாமே அது வந்துடும் இல்லையா? சேலரி 1500-2000, இது கம்மி தான். ஜெர்மனி போய் பாருங்க, அங்கே சாதாரண ஜென்ரல் லேபர் அக்ரிகல்ச்சரில் 2500-3000 வாங்குறாங்க. ஓகேவா? ஆமாம், அங்கே போய் 1 வருஷம் 2 வருஷம் கழிஞ்ச பிறகு 4000 யூரோ வாங்குறாங்கவங்களும் இருக்காங்க, இதை இந்தியாவிலேருந்து போனவங்க. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு மணிக்கு எவ்வளோன்னு கணக்கு வந்துடும். இப்போ நம்ம போகும்போது நான் மந்த்லி சேலரி பேசுகிறோம். அங்கே போனோன்னா ஹவு மச் கியூ 1 hour, 1 ஹவருக்கு இவ்வளோ. அப்போ பெர் டே 8 ஹவர்ஸ்னால் அதுக்கு மேலே எவ்வளோ, அந்த மாதிரியே தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுப்பாங்க. அப்படி ஆயிரும். பரவாயில்ல, இப்படி ஒரு வாய்ப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு அட்வான்ஸ் இருக்குது. ஏன்னா ஷெங்கன் கண்ட்ரி எல்லாமே அட்வான்ஸ் இல்லாமல் செய்கிறது சரி வராது. ஏன்னா அவனை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கேட்க முடியாது. கேட்டால் நீ என்ன அட்வான்ஸாக கொடுத்த, என்ன சும்மா நோய் கேட்டுருக்க, என்கிட்ட 1000 பேப்பர் இருக்குது, அதில் முடியட்டும் உனக்கு பண்ணித்தரேன், அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்துருக்கோம். அட்வான்ஸ் கொடுத்தாலே சார் டைமில் வராது. 5-10 பேர் கொடுத்துருந்தோம்னா 2 பேருக்கு வரும். அதை வச்சு தான் நம்ம சரி தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த பாஸ்போர்ட் இருக்குது, மெடிக்கல் முடிச்சாச்சு, பணம் கட்டியாச்சு, இனி வெளிநாட்டுக்கு நடக்காது. நீங்கள் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ தான் தெரியும். அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோம். சிலவங்களுக்கு லக்கில் டக்குன்னு கிடச்சிரும். பாஸ்போர்ட் எடுத்தோமா விசா கிடச்சா ஓடியே போயிட்டாங்க. சிலவங்க 10 வருஷம் ஆனாலும் ட்ரை பண்ணி பணத்தையும் இழந்து 10 வருஷம் முடிஞ்சும் போயிடும், வெளிநாட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்படியே இருக்குது. ஸோ நாங்கள் மேக்ஸிமம்